எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வணக்கம் இங்கிலீஷ் பிகினர் டு எக்ஸ்பர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லெட்ஸ் டாக் இன் இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரீஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இந்த பிளேலிஸ்ட்ல நாம அன்றாட வாழ்க்கையில சராசரியா நாம மத்தவங்க கிட்ட பேசக்கூடிய கான்வர்சேஷனை இங்கிலீஷ்ல எப்படி மாத்தி பேசலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கான நாள்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றப்ப ஸ்டார்டிங்ல எப்படி இருக்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த இதை ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல எப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலா இங்கிலீஷ்ல எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வணக்கம் இங்கிலீஷ் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க டெய்லி கொடுக்குற டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறது எப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்வுட் கெட்டிங் எனி டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அவர் நியூ லெசன். இன்னைக்கு கான்வர்சேஷன் 1ல ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரும் மீட் பண்றப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னு பாக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன பேசிக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஈக்குவலா இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி நம்ம கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரமேஷ் சுரேஷ பார்த்தோன்னே என்ன சொல்றேன்னா ஹே சுரேஷ் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம சுரேஷ் டே ரமேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ரமேஷ் என்ன கேக்குறாருன்னா எப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம சுரேஷ் நான் நல்லா இருக்கேன்டா. சரி நீ எப்படி இருக்க, அதாவது நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம யாரையா பார்த்தா கேட்போம் இல்லையா, அத கேக்குறாரு நம்ம சுரேஷும். அடுத்தது ரமேஷ் அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சுரேஷ் சந்தோஷம்தா, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் கேட்டதுக்கு நம்ம ரமேஷ் என்ன சொல்றாருன்னா நல்லா இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது சொல்றது மட்டும் இல்லாம அங்கேயும் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது என் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க அங்கேயும் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ரமேஷும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. அதுக்கு சுரேஷ் என்ன சொல்றாருன்னா ஆமா சுரேஷ் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா மீட் பண்றப்ப பேசிக்கிறாங்க. இதே மாதிரி நாமளும் நம்மளோட லைஃப்ல நிறைய நாள் நிறைய பேத்த பாக்குறப்ப சாதாரணமா கேட்போம் இல்லையா, என்ன எப்படி இருக்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன் அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம போன்லயோ இல்ல மீட் பண்றப்பயோ இல்ல ஏதாவது ரொம்ப நாள் கழிச்சு யாரையாவது பாக்குறப்ப இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி கேட்கறத நாம இனிமேல் இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரமேஷ் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஹே சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. சோ நம்ம நார்மலா இங்கிலீஷ்ல யாரைய பார்த்தாலும் என்ன சொல்லுவோம், ஹாய் சொல்லுவோம். சோ அதை எப்படி ஹே சுரேஷ் அப்படிங்கறது எப்படி சொல்லலாம், ஹாய் சுரேஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஸ்லாங்கும் அப்படியே நான் சொல்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களோட ஃப்ளூயன்சி ப்ரொனன்சியேஷன் எல்லாமே டெவலப் ஆகும். ஓகேங்களா? சோ ரமேஷ் ஹே சுரேஷ் அப்படின்னு தமிழ்ல சொல்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா ஹாய் சுரேஷ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அடுத்தது சுரேஷ் என்ன சொன்னாருன்னு சொன்னோம், டே ரமேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லலாம்னா ஹலோ ரமேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சோ ரமேஷ் என்ன சொல்றாரு, ஹாய் சுரேஷ் அப்படிங்கிறாரு. அதுக்கு சுரேஷ் ஹலோ ரமேஷ் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்கறாரு. அடுத்தது நம்ம ரமேஷ் என்ன கேட்டாரு, எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா. சோ இது நார்மலா எல்லாரும் கேக்குறது தான். எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கே தெரியும், இருந்தாலும் இதுல நம்ம ஒன்ஸ் சொல்லிடலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்படிடா இருக்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஹவ் ஆர் யூ. ஓகேங்களா? சோ அப்ப ரமேஷ் எப்படி சொல்லலாம், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி சுரேஷை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சுரேஷ் என்ன சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ எப்பயும் போல நம்ம ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லாம ஐம் டூயிங் குட், நான் நல்லா இருக்கேன், ஐம் வெல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சென்டென்சஸை யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் நல்லா இருக்கேன்டா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், ஐம் டூயிங் குட், நான் நல்லா பண்றேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐம் டூயிங் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சுரேஷ் வேற என்ன கேட்டாரு, நான் நல்லா இருக்கேன் சரி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார் இல்லையா. சோ நான் நல்லா இருக்கேங்கிறதுக்கு ஐம் டூயிங் குட் அப்படிங்கறத பார்த்துட்டோம். சரி நீ எப்படி இருக்க அப்படிங்கறதுக்கு ஹவ் அபவுட் யூ. சரி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹவ் அபவுட் யூ. ஃபர்ஸ்ட் நாம எப்படி இருக்குன்னு கேட்டா ஹவ் ஆர் யூன்னு சொல்லணும். இதே நம்மள மத்தவங்க எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம்னா ஹவ் அபவுட் யூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்ம சுரேஷும் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கங்கிறதுக்கு ஐ அம் டூயிங் குட், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதுக்கு ரமேஷ் என்ன சொல்றாரு, நானும் நல்லா இருக்கேன். அப்ப நான்னா
ஐ, நானும் அப்படின்னா am also good. நானும் நல்லா இருக்கேன். அப்ப am also good அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷ் பதில் சொல்றாரு. அடுத்தது சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, சந்தோஷந்தா, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதான் குட் டு ஹியர். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறதுக்கு குட் டு ஹியர். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க, ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். புரியுதுங்களா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா how is everyone at home. So good to hear how is everyone at home அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் வந்து இங்கிலீஷ்ல கேக்குறாரு. அண்ட் தென் அதுக்கு பதிலா ரமேஷ் என்ன சொல்றாரு, நல்லா இருக்காங்கடா, அங்கேயும் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நம்புறேன். இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, நார்மலா நாமளே கேட்போம், இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அங்கேயும் எல்லாம் நல்லா இருக்காங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்போம். அது கொஸ்டினா கேட்கற மாதிரி இருந்தா அப்படி கேட்போம். இல்லைன்னா வேற எப்படி சொல்லுவோம், இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அங்கேயும் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆல் ஆர் குட் ஹியர். இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆல் ஆர் குட் ஹியர். ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் தேர். அங்கேயும் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நான் நம்புறேன். சோ ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் தேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம சுரேஷ் என்ன சொல்றேன்னா, ஆமா ரமேஷ், எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆமா ரமேஷ், எஸ், அவர் அக்ரி பண்ணிக்கிறார். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், எஸ் ரமேஷ், everyone is fine here. So எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்ப everyone is fine, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு எஸ் சுரேஷ், everyone is fine அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரமேஷ் சுரேஷ்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நலன் விசாரிக்கிறத இங்கிலீஷ்ல எப்படி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டோம். சோ இதே மாதிரி சீக்கிரமே நீங்க உங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வணக்கம் இங்கிலீஷ் பிகினர் டு எக்ஸ்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்க நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாம இன்னொரு வீடியோல இங்கிலீஷ் பேசுறது எப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். Until it's bye from yours English coach Akila. Thank you.